பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதே தெரியுமே எங்கேயோ ட்ரிப்பு கிளம்புறேன்னு. ஆமாம், ட்ரிப்புக்கு தான் போகிறேன். எங்கே போகிறேன்னா போயிட்டு சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினில் வந்துட்டு நீ மாடியிலேருந்து மங்களூர் போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கேன். கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் செட்டில் ஆகிட்டு எங்கே போகலான்னு இதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும். எப்படியும் நைட்டு 2 மணி ஆகிடும். மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4:15. இன்னும் அரை மணி நேரத்தில் ட்ரெயின் எடுப்பாங்க. நைட்டு 2 மணிக்கு கோயம்புத்தூர் போங்க. பாய். ட்ரெயின் கிளம்பி விட்டது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:57. ஓகேவா? வண்டியை ஒரு 3/4 மணி நேரமாக விருதாச்சலத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு நிற்கிதுன்னு தெரில, ஏன் நிற்கிதுன்னு தெரில. எல்லா ட்ராக்கும் காலியாக தான் இருக்குது. கிராசிங் இல்லை, வேறு எதுவும் ட்ரெயின் வருதுன்னு இல்லை. ஆனால் 3/4 மணி நேரமாக நிற்கிது. சாப்பிட கூட ஒன்றுமே விற்க மாட்டுறாங்க இந்த ஒரு ஸ்டேஷனில். பாவம்னா நான் போல வந்து கேட்டுருச்சு போல். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இன்ஜின் மாற்றிருப்பாங்களோ, ட்ரெயின் ரிவர்ஸில் போகுது. வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து எங்கே போய் நிற்கும்னா சின்ன சேலத்தில் நிற்கும். சேலத்தில் போய் நிற்கும். உடமையே எப்பயும் எங்கள் அம்மா ஏதாவது டின்னருக்கு ரெடி பண்ணுவாங்க. இந்த வாட்டி எதுவுமே பண்ணலை. என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியலையே, பசிக்குதே. சின்ன சேலமில் ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. ரயில்வே மசாலா தோசை, பரோட்டா கேட்டால் தோசையை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ சேடு. நானும் இந்த சதர்ன் ரயில்வேஸ்க்கு மட்டும் என்ன பிரச்சனைனே தெரிலங்க. சேலத்தில் வந்து ட்ரெயினை போட்டு நிறுத்திட்டான். 4 மணி நேரமாக நிற்கிது. பாரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்த்தா 10:20க்கு தான் இவன் ட்ரெயின் எடுப்பானான். பார்ப்போம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டின்னருக்கு நிறுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. போய் கூப்பிட்டு கோமான்னு பார்த்துக்கிட்டு தூங்கி ஏஞ்சி என் டெஸ்டினேஷன் வந்ததும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். 1 hour later, 2 hours later, 3 hours later. கோயம்புத்தூர் உள்ள நான் வந்து ரீச் ஆக போகிறேன். டைம் வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30. நடுவில் லெவல் கிராசிங், சிக்னல் இதெல்லாம் போட்டு ட்ரெயினை நிறுத்திட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர இருட்டாக இருக்குது இந்த இடம். ஸ்டேஷனில் இறங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா. பாய். டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 1:45. ஆனால் இந்த ஒரு ஸ்டேஷனில் தப்பாக காட்டுது. இதை நம்பி யாராவது ட்ரெயின் பார்த்தா என்னத்துக்கு ஆகுது? ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரெடி ஆகிட்டு அடுத்து மேட்டுப்பாளையம் ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸு காந்திபுரம் போய் முடிவு பண்ணோம். அங்கேருந்து தான் ஊட்டி போக முடியுமா, டைரக்ட் பஸ் இருக்கான்னு பார்க்கணும். போயிட்டு சொல்கிறேன். ரூட் காமிக்கிறவங்க எல்லாருக்கும். பஸ் ஏற போகிறோம். காலையில் இந்த வியூ நல்லாயிருக்கு. ஒரு 1.5 இயர் முன்னாடி கோயம்புத்தூர் வந்தேன். அப்போது எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா, என் பையா, என் தம்பி எல்லோரும் வந்தோம். இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் இருக்கோம். 1 hour later.
வெயிலும் அடிக்குது, கூலிங்காகவும் மாட்ரேட்டாக இருக்குது. குன்னூரில் இருக்கேன் இப்போ. such a lovely place. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோலேயே வீடியோலேயே தான் பார்க்குறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஊட்டி உள்ளே வந்துட்டு ரூமில் போய் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு சுட்ட கிளம்பிட்டேன். எங்கெங்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறேன். ஹாய், ஆட்டோவில் ஏறி உட்காந்தோம். அப்பா நம்ம எங்கே போகிறோம் சார்? தொட்டபேட்டா சிகரம். ஆட்டோலேயே போகிறோம். ஜாலியாக அம்மா ஹாய் சொல்லு. இங்கே பேருக்கு தான் குளிர், வெயிலும் அடிக்குது, கூலிங்காகவும் இருக்குது கிளைமேட்டு. அதனாலலாம் பார்த்து வாங்க, ஓகேவா? ஏங்க எழுதிய போட விட மாட்டேன் வீட்டில் தான். கத்திரி வேணும் இல்லையா? மலைக்கு மேல இருக்கோம் மம்மி. நம்ம மலைக்கு மேலதான் இப்படி ஒரு ஊரு. கொஞ்சம் பயங்கரமா தாயா இருக்கு. கார் ரேஸ் போகுது பாருங்களேன். அடுத்து ஒன்று வரும் இல்லையா? வருது வருது. ரீச்டு தொட்டபேட்டா. சூப்பராக இருக்குப்பா. இந்த மார்க்கெட் மாதிரியே இருக்குது இந்த இடம் பார்க்க அழகாக. மார்க்கெட் தான் நினைக்கிறேன். ஸ்வெட்டர் விற்கிறாங்க, நிறைய திங்க விற்கிது. அடிக்காம போங்க அங்கிள். தரையிலேருந்து எவ்வளோ மேலே இருக்குன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. அடிக்கிற கிளைமேட், வெயிலும் அடிக்குது, ஜில்லுன்னு இருக்கு. பானிப்பூ
கருப்பு கவர் போட்ட வச்சா கவர் வார் போட்ட மேஷ்மெலோ. இது எவ்வளோ கிலோ? எவ்வளோ கிலோ? முன்னாடி போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொட்டபெட்டா வியூ பாயிண்ட். அந்த மார்க்கெட் ரோடு மாதிரி இருக்கு, அதில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கு. தொட்டபெட்டாலேருந்து ஆட்டோவில் வந்தோம், ஷேர் ஆட்டோ. 300 rupees பர் ஹெட்டு, பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டும். அந்த அங்கிள் நல்லா தான் கூட்டிகிட்டு வந்தார். ரைட் சைட். நியூ பாயிண்ட்டுக்கு 20 rupees போல் போய் டிக்கெட் எடுத்துட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹோல் தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் மேலே ஏறி போய் கெலடோஸ்கோப்பில் பார்க்க போகிறேன். இதில் தான் வரணும்னு நினச்சேன், வர முடியல. டாடி ஹாய் சொல்லு, எங்கே போகிற? சரி, 20 rupees என்ட்ரி டிக்கெட்டு, ஆனால் நடக்கணும். ಡ್ರೈವರ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ತನಗಪ್ಪ. அம்மா மட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொட்டபெட்டா வியூவை முடிச்சுட்டேன். ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு அடுத்து வேற எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேறு வருது. ஆக்சுவலி புது ஃபோன் வாங்கி இதுதான் ரொம்ப லாங்காக வந்து நான் போடுற ஒரு லாக். தேங்க்யூ. தொட்டபெட்டாலேருந்து இறங்கிட்டு கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்க்க போகிறேன். வீடியோ லோடான்னு தெரியல, எது எடுக்க முடியுதோ எடுக்கிறேன். நைஸ் கார்டன். என்னோட சின்ன வயசில் நான் இங்கே வந்திருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருக்குது. பட் பெருசு பொண்ணாகி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்திருக்கேன். நோ என்ட்ரின்னு போட்டுக்கிட்டு எல்லாம் இங்கே தான் இருக்காங்க.
கல்யாணம் ஆன புதுசுல வந்தப்ப எப்படி என்ன தூக்கிட்டு வந்திருப்பேன்? இந்த மரமும் அந்த ஜீவம் வர்ற மாதிரி அம்மா நிற்க வச்சாரு. ஏபிசிடி போட்ட பேண்ட் ஞாபகம் இருக்கு எனக்கும் அந்த மாதிரி, ஆனா தெரியல கரெக்டா. அப்படியே ஊட்டிக்கு வரணும். நான் கேட்பேன். கிளைமேட் பக்காவா இருக்கு. இப்பதான் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டைம் 3 o'clock ஈவினிங். கிளாஸ் ஹவுஸ் நான் உள்ள போய் பார்க்க போறேன். यहाँ आंटी के पास है, यहाँ पे मम्मी। கார்டன்ல இருந்து வெளியே வந்துட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு போட் ஹவுஸ் போகிறோம், போட்டிங். சர்ச்சா பார்க்கலாம். தந்தை எந்த வழியோ ஆர்த்தி அவ்வழியே கூடவே நடந்து வருவா, கவலைப்படாது. பார்த்துட்டேன், அது ஒருக்கு வெள்ளை கலர்ல ஒண்ணு. நாங்க போட் ஹவுஸ் போறோமே, போட்டிங் போக. டைமுக்கு போகணும். 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். மணி இப்போ வந்து 4:10. வந்து எவ்வளோ தூரம்னு தெரியல. போனாதான் இது. போட் ஹவுஸ் வந்துச்சு. செம க்ரௌடா இருக்கு போலியே. கொலம்பஸ் போட் ஹவுஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்ப்போம். கம்மியாக கேட்டால் போவேன், இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவேன்.
இப்போயே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நாளாக வரமாட்டேன், நான் எங்கள் டேடி மட்டும்தான். பார்ப்போம். ஊட்டி போட் ஹவுஸ். மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருக்கவங்க மட்டும்தான் போகிறாங்க. ஸோ நான் அப்படியே சும்மா நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். போட்டிங் போக முடியல, டாய் ட்ரெயின் உள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். ட்ரெயின் கிளம்பிடுக்கு. ரூமுக்கு போயிட்டுருக்கோம். 16 டிகிரி இருந்துச்சு, 17 டிகிரி செல்சியஸில் இருக்குங்க. குளிர், ஸ்வெட்டர் எடுக்காமல் வந்துட்டு குளிருது. போயிட்டு சேஃபாக ரூமில் செட்டில் ஆகிட்டு நாளைக்கு எங்கே போகலான்னு யோசிக்கணும். வயிறு ஃபுல்லாகுது. எனக்கு தெரிஞ்சு டின்னர் ஸ்கிப் பண்ணுறேன். அழகாக போய் ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலேருந்து சுற்றிட்டேன் நல்லா. ஆனால் டயர்ட் தெரில, பரவாயில்ல. பாய், மழை பெய்யுதுங்க. பாய் பாய். ரூமில் வந்து செட்டில் ஆகிட்டோம். குளிருதுங்க. இந்த ரூமில் ஏசி தண்ணி கிடையாது. ஆனாலும் பயங்கரமாக குளிர். பாருங்கள் என்ன கெட்டப்பில் இருக்கேன்னு. இப்படியே தான் தூங்க போகிறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.